சின்ன வயசுல எத்தனை பேர் ஜிடிஏ வைஸ் சிட்டி விளையாடிருப்பீங்க? ஜிடிஏ வைஸ் சிட்டி கட்டாயமாக எல்லாரும் விளையாடிருப்பீங்க. ஜிடிஏ வைஸ் சிட்டியான எல்லாருமே ஜிடிஏ 6 வாங்குவீங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. PS5 Pro அது வாங்கணும், இல்லை பிசி இருக்கணும். பிசிக்கு வந்து இந்த கேம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும், இப்போயே ரிலீஸ் ஆகாது. ஸோ PS5 Pro வாங்கினா தான் இந்த கேமே விளாட முடியும். இல்லை PS5ஆவது வாங்கினா தான், இல்லை எக்ஸ்பாக்ஸில் சின்ன சீரிஸ் எஸ்ஸாவது வாங்கினா தான் இந்த கேமே ஆட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பட்சத்தில் இந்த கேமை எத்தனை பேர் வாங்குவாங்க? ஸோ இன்றைக்கி இருக்கிற பீப்புள் நிறைய பேர் ஐடியில் இருக்காங்க, வாங்குவாங்க, இஎம்ஐ போட்டு எடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் GTA 6 எஸ்பெஷலி வைஸ் சிட்டி விளாண்டவங்களுக்கு அந்த ஒரு மெமரியோ அந்த எமோஷனோ ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் அகெயின் நம்ம சம்திங் மேசிவான ஒரு வேர்ல்டில் நம்ம ரீலீவ் பண்ண போகிறோம் அந்த மெமரி அப்படின்னும் போது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேமை ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேமாக இல்லாமல் ஒரு ரியல் லைஃபாகவே இது வந்து கன்வெர்ட் ஆகுது இந்த கேம். ஸோ அந்தளவு தான் எல்லாருமே அந்த எமோஷனாக வந்து அந்த கேமை பார்க்குறாங்க. நானுமே அதை அப்படி தான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த கேம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பிசியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வாங்கணும்னா அதோட எஃபெக்ட் வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சூடே அந்த கேமை நம்ம பார்த்தோன்னா தலைவர் படம் FDFSல பார்த்துற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இந்த கேம் வந்து இப்போ நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. பிகாஸ் அதோடைய மார்க்கெட்டிங் கேம்பெயினோ அதோடைய பில்டு குவாலிட்டியோ ஒரு ட்ரெய்லர்லையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க அப்போயே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. இப்போ இந்த ட்ரெய்லர் 1 பின்னாடி ஓடிட்டுருக்கு. GTA 6 40% கிராஃபிக்ஸ் தான் அந்த ட்ரெய்லரில் நான் காமிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அது சினிமேட்டிக்ஸ் அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக. ஆனால் அந்த கேம் பிளே ட்ரெய்லர் இன்னும் விடலை. அந்த கேம் பிளே ட்ரெய்லர் விட்டால் தான் அவங்க வந்து அதான் ஆக்சுவல் 100% கேம் பிளேயோடைய மொத்த குவாலிட்டி அப்படி தான் இருக்குமா. அதுவும் லார்ஜர் கிராஃபிக் கார்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க எப்படி இருக்கும், நார்மினல் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றது நிறைய டிஃபர் ஆகும் அஃப்கோர்ஸ். பட் ஓரளவுக்கு வந்து அந்த கேம் பிளேயோட டீட்டெயிலிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயில் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லேருந்து அதேமாரி டர்ட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், அந்த டர்ட்டு கூட வந்து அவ்வளோ மைன்யூட் ரியலிஸ்டிக் ரேஜோடைய டர்ட் குவாலிட்டியாக வந்து அந்த ரேஜ் டெக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து வச்சு பார்க்கும்போது நம்ம விளையாடுறவங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லை GTA 6 இம்பார்ட்டண்ட்டா, அதை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஏன்னா வந்து GTA 6 பொறுத்த வரைக்கும் அது ஒரு வைஸ் சிட்டி எமோஷன். திரும்ப வைஸ் சிட்டி மேப் நம்ம விளையாட போகிறோம். இது வந்து சும்மா இல்லை, நார்மல் விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். திரும்ப வைஸ் சிட்டி மேப்பே நம்ம உட்காந்து விளையாட போகிறோம் அப்படின்னா தட் இஸ் சம்திங் பியாண்ட். ஸோ அந்த வைஸ் சிட்டி மேப்பை நம்ம இறக்கி விளாடுறோம் அப்படின்னா தட் இஸ் சம்திங் அண்ட் எமோஷன். GTA 6 வைஸ் சிட்டி வருதுன்றது ஒரு பெரிய கிஃப்ட்டு, பெரிய ட்ரீட்டு ஃபேன்ஸுக்கு. ஆனால் அந்த ட்ரீட்டு $100 கொடுத்து நம்ம வாங்கணும். PS5 வாங்கணும், PS5 Pro வாங்கணும், பிசி இல்லாதவங்க பிசியிலேயாவது அடுத்த வருஷம் விளாடணும். ஸோ இதெல்லாத்தையும் பண்ணாதான் GTA 6 வைஸ் சிட்டி விளாட முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடினா மக்களே, GTA 6 ட்ரீட்டை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் விளாட தாறு மாறம் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டி, ஒரு ரெண்டரிங், ஒவ்வொரு விஷயமும் அந்த கேமோடைய கிராஃபிக்கல்ஸ் அதிகமாக கிராஃபிக் கார்ட்லேருந்தோ சரி PS5 Pro நம்ம அந்த மாதிரி எடுத்தால் தான் அதோடைய ஃபுல்லஸ்ட் அவுட்புட்டை நம்மளால் வந்து விளாட முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். லிட்ரலாக GTA 6 உலகத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். ஆக்சுவலாக நம்ம தான் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். இல்லை நம்ம நார்மலாக ஒரு நார்மல் கிராஃபிக் லோ எண்டில் விளாட்லாம் அப்படின்னா இந்த கேமோடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து காணவே முடியாது. ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, செலவு பண்ணிட்டு ஜாலியாக விளையாட்டு செத்து போயிடலாம். பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம்.